ரேவா காண்டம் 208 அத்தியாயம் ருணமோச்சன தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பூமியின் பாதுகாவலரே, அதன் பின்னர் பித்ருக்களுக்கு சேர வேண்டிய கடன்களை தீர்ப்பது என்று 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்ட மிகவும் மேன்மையான தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். சிறந்த அரசே, கட்டளைகளின்படி புனித நீராடி பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் நீர் ஊற்றி தானம் செய்பவன் கடனில் இருந்து விடுபடுகிறான். எல்லா பித்ருக்களும் முன்னோர்களும் தங்கள் சொந்த நோக்கத்திற்காக ஒரு மகனை விரும்புகிறார்கள். ஏனெனில் அவர்கள், இந்த மகன் புத் என்னும் நரகத்திலிருந்து எங்களை மீட்பான் என்று கூறுகிறார்கள். அரிசி உருண்டைகளை வழங்குவதிலும் நீர் அபிஷேகம் செய்வதும் முதல் கடன் என்று அழைக்கப்படுகிறது. இது பித்ருக்களின் கடன் என குறிப்பிடப்படுகிறது. இனி நான் தெய்வ கடனை, தேவர்களுக்கான கடன் குறிப்பிடுவேன். அக்னிஹோத்திரம், யாகங்கள், யாக மிருகத்தை கட்டுதல் மற்றும் இஷ்டிகள் செய்யப்பட வேண்டும். இவ்வாறு தேவர்களுக்கான கடன் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மனித கடனை கேளுங்கள். தீர்த்தங்களிலும் சன்னதிகளிலும் செய்யப்படும் சடங்குகளின் போது பிராமணர்களுக்கு வாக்களிக்கப்பட்டு பின்னர் கொடுக்கப்படுவது மனித கடன் ஆகும். தர்மத்தின் மகனே, இவ்விரண்டும் இணைந்து புத்திரர்கள் ருணத்ரயம், மும்முனை கடன் என்று அழைக்கப்படுகின்றன. நல்ல புத்திரர்கள் என்பவர்கள் ருண மோச்சன தீர்த்தத்தில் புனித நீராடுபவர்கள். அதில் மகன்கள் உள்ளவர்களும் இல்லாதவர்களும் மும்முனை கடனிலிருந்து விமோச்சனம் பெறுகிறார்கள். ஆகையால் தன்னை முழுமையாக கட்டுப்படுத்திய ஒரு மகன் இந்த சிறந்த தீர்த்தத்திற்கு சென்று பித்ருக்களுக்கு நீர் பிரகாரங்களையும் அரிசி உருண்டைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும். அக்னியில் ஹோமத்தில் கொடுக்கப்பட்டு ஒப்படைக்கப்படுவது நித்திய பலனை தரும். குருமார்கள் மகிழ்ந்தால் பக்தன் 7 பிறவிகளுக்கு பலனை பெறுகிறான். 208 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.